ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேலூர் ஸ்டைல் மீன் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகலப்பு, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு 4 தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், 2 பீஸு தேங்காய் எடுத்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி அதில் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது மத்தி மீன் 1 kg. அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு வாணலியில் எண்ணெய் தாராளமாக விடணும். மீன் குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக விட்டால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகலப்பு போட்டு நல்லா பொரிய விட்டு, பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அது கூட உப்புத்தூளை போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலை போடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். இது கூட அரைச்சி வச்ச தக்காளி, தேங்காய், வெங்காய பேஸ்ட்டு போட்டு நல்லா மூடி போட்டு அதை கொஞ்சம் நேரம் வேக விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அதில் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண அது கூட கரைச்சி வச்ச புளி கரைச்சலை போட்டு கலந்து விட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்தால் நல்லா பபுள்ஸ் குறைக்கும். இந்த டைமில் நம்ம கழுவி வச்ச மத்தி மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு செய்யும் போது அகலமான பாத்திரத்தில் செஞ்சால் மீனுங்க சீக்கிரமாக உடையாது. நம்ம ஜென்டிலாக இதை கலரி விட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி பபுள்ஸ் நல்லா பாயில் ஆகிருக்கும். இந்த நேரத்தில் சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸை அது மேலே தூவி விட்டால் இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், மீன் குழம்பு தயார். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செஞ்சிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் வரும். Thanks for watching.